வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் வடுகை 360 சேனல். இவன் உங்கள் லலின் பிரபு. இந்த வீடியோ இருக்கிற ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பத்மநாபபுரத்தில் உள்ள இந்த பேலஸ், சேர மன்னர்களின் சாம்ராஜ்யத்தின் ஒரு உன்னதமான ஒரு படைப்பு. கிட்டத்தட்ட 550 வருடங்களுக்கு மேலாக ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்துடன் நிற்கக்கூடிய இந்த பேலஸின் உள் கட்டமைப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சேர் 1500 வருடங்களுக்கு முன்னால் இது கிட்டத்தட்ட சீனாக்காரன் சேர மன்னர்களுக்கு பரிசாக அளித்த ஒரு ஷேர். சீன ஷேர் முதலில் தென் தமிழகத்தில் ஒரு பரிசளிக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஷேர். இதைத்தான் சேர மன்னன் பத்மநாபபுரம் யூஸ் பண்ணிட்டு வந்த ஒரு சேராக கருதப்படுகின்றது. இந்த அனைத்து கருவிகளும், அனைத்து போர்களும் போர்களில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆயுதமாக இன்னும் அந்த பேலஸின் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா, இதோட முகப்பில் ஒரு ஜன்னலில் இந்த ஆயுதம் பொருத்தப்பட்டுள்ளது. நீ கிட்ட போய் பார்க்க முடியாது, தூரமாக இருந்தால் நம்ம பார்க்கக்கூடிய தருவாயில் உள்ளது. நம்ம எல்லாருமே மீட்டிங் ஹால் எப்படி இருக்கும், நிறையா படத்தில் அப்படியே மிக சிம்மாசனம் மாதிரி இந்த பக்கம் ஒரு லென்த்தியாக ஒரு 50 சேர், இந்த பக்கம் லென்த்தியாக ஒரு 50 சேர் இருக்கும். பட் இங்கே அது மாதிரி கிடையாது. இந்த சின்ன மீட்டிங் ஹாலில் முக்கியமான தலைவர்கள் மட்டுமே அமரக்கூடிய, டிஸ்கஷன் பண்ணக்கூடிய ஒரு ஹாலாக இது இருந்து வருகின்றது. இங்கு யூஸ் பண்ணக்கூடிய மரங்கள் அனைத்துமே உன்னதமான பர்மா தேக்கால் செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 600 வருடங்களுக்கு மேலாக ஒரு துரும்பு கூட பிடிக்காமல் இந்த தேக்கானது மிக நேர்த்தியாக உள்ளது. கீழே உள்ள ஃப்ளோர்ஸ் பார்த்தீங்கன்னா டைல்ஸு கல்லை காட்டிலும் மிக பளபளன்னு இருக்குது. அவ்வளோ உன்னதமான ஒரு சிமெண்ட்டாலையும், சிமெண்ட்டு கிடையாதுங்க, சுண்ணாம்பு, களிமண், அப்புறம் கருப்பட்டி, இது மாதிரி போன்ற மூலிகை பொருட்களை சேர்த்து செஞ்ச இந்த ஃப்ளோர் இன்னைக்கு மிக சிறப்பாக இருந்து வருகின்றது. இதுதான் மற்ற அதிகாரிகள் அரசவை கூடும்போது இதர அதிகாரிகள் பேக் சைடில் உட்காரக்கூடிய ஒரு திண்ணை போன்ற அமைப்பானது கட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கட்டமைப்புமே மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்கே விளக்குகள் கிடையாது, அதாவது சிமெண்ட் விளக்குகள் எதுவுமே கிடையாது. அதனால் எல்லா பக்கமும் காற்றோட்டம் தரக்கூடிய ஒரு ஜன்னல்கள் எல்லா பக்கமுமே நேர்த்தியாக பொருத்தப்பட்டுள்ளது. நீங்கள் இப்போ அந்த பேலஸுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே பார்த்து பிரமிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். ஒளி இல்லாமல் இந்த பேலஸை கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முன்னாக சேர மன்னர்கள் வர்மா வாழ்ந்து வந்தார். பல்லவ அரசை போல, சோழ அரசை போல சேல அரசர்களும் சாம்ராஜ்யத்தில் மிக பிரசித்தி பெற்றவர்களாக இருந்து உள்ளனர் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு அறைகளுக்கும் செல்லக்கூடிய முகப்பானது ஒரு கூம்பு போன்ற ஒரு வடிவில் ஒரு தேக்கால் ஓடுகள் போர்த்தி செமையாக செதுக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்து வருகின்றது. எந்த அறைக்கு எப்படி போகணும்னு யாருக்குமே தெரியாது. பட் தெரிந்தவங்களுக்கு மட்டுமே வழியானது நேர்த்தியாக செல்வதற்கு அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் கிடையாதுங்க, தினசரி 2000த்துக்கு அதிகமான நபர்கள் உணவு அருந்தி செல்லக்கூடிய அன்னதான சாலையானது 600 வருடங்களுக்கு முன்பாக தமிழக மண்ணில் சேர மன்னர்களால் போற்றி பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளது. 2 அடுக்குகளாக, ஒரு வரிசையில் 1000 பேர்களும் இன்னொரு வரிசையில் 1000 பேர்களும் கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஹாலில் 2000த்துக்கும் அதிகமான நபர்களை வைத்து அன்னதான சாலையானது சிறப்பாக செயல்பட்டு வந்ததற்கு மிக மிக முக்கியமான சான்றானது இந்த பத்மநாபபுர பேலஸில் நம்ம கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சேர மன்னர்களின் ஒரு கோலோற்றி ஆட்சியை இது மிக மிக பறைசாட்டுகின்றது. சிறப்பான ஒரு ஆட்சியையும் மக்களின் நலன் கருதிய ஆட்சியையும் சேர மன்னர்கள் உருவாக்கினார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அறை தான்
அன்னதான சாலையாக அன்றைய காலகட்டத்தில் வந்து இருந்து வந்து உள்ளது. இதுவும் மேற்கூரைகள் அனைத்துமே தேக்காலும் ஓடுகளாலும் செம்மையாக செய்யப்பட்டுள்ளது. இன்னைக்கு நம்ம வந்து எல்லாமே தட்டோடு பட்டிக்கிறோம். ஆனால் அந்த காலத்திலே தட்டோடு இல்லாமல் மிக நேர்த்தியான ஃப்ளோரிங் வந்து மிக சிறப்பாக போடப்பட்டு இன்னைக்கும் அந்த ஃப்ளோரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்க, இதான் அதோட வெளிப்புற தோற்றம். வெளியிருந்து பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு வீடு மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ள பேலஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுங்க. நீங்கள் உள்ளே போய் அந்த பேலஸை ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு முடியும். இது மாதிரி பேலஸை வந்து கிட்டத்தட்ட ஆசியா கண்டத்திலே கிடையாதுங்க. மரத்தாலும் செங்கலாலும் ஓடுகளாலும் கட்டப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தலை சிறந்த பேலஸாக இன்றும் திகழ்ந்து கொண்டு வருகின்றது. ஏற்கனவே சொன்னது போல இதான் இந்த உள்கட்டமைப்பு. இந்த இடத்துல தான் சேர மன்னர்கள், வர்மா குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பத்மநாப அரசை சேர்ந்தவர்கள் அனைவரும், திருவேங்க சமஸ்தானத்தை சேர்ந்தவர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறைகளாக இந்த பேலஸை வந்து யூஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1500 இருந்து 1754 வரைக்கும் இந்த பேலஸ் ஆனது சேர மன்னர்களின் கோட்டையாக திகழ்ந்து வந்துள்ளது. அதன் ஒரு பொருட்டாக இந்த பேலஸ் இன்னும் கேரள அரசின் மேம்பாட்டிலும் கேரள அரசின் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டிலும் இருந்து வருகின்றது. பட் இந்த பேலஸ் எங்கே இருக்குன்னு எல்லாருமே தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், கிட்டத்தட்ட கன்னியாகுமரியிலிருந்து 22 கிலோமீட்டர் இருக்கும். நாகர்கோவிலிருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர், தக்கலை என்ற ஒரு நகரத்திலிருந்து 2 கிலோமீட்டரில் இந்த பத்மநாபபுரம் பேலஸ் ஆனது அமையப்பட்டுள்ளது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட 2000க்கு அதிகமான நபர்கள் வந்து விருந்து உண்ணக்கூடிய உன்னதமான நிகழ்வானது 600 ஆண்டுகளுக்கு முன்பாக நிகழ்த்தப்பட்டு வந்ததாக வரலாறு சொல்லுகின்றன. நான் சொல்லலைங்க, வரலாறு சொல்லி எழுதி வைத்த ஓலைச்சுவடிகளும் கல் செப்பேடுகளும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கின்றன. இதை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது, இன்றைக்கி உள்ள அன்னதான சாலை எல்லாமே பார்க்கும்போது பண்டைய காலத்தொட்டே இருந்து வந்துள்ளது என்பதில் ஒரு மரபாக இருந்து வந்தது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த உன்னதமான இடம்தான் 2000 பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு அறையாக சிறப்பாக செயல்பட்டு வந்ததுக்கு ஒரு காலச்சாலை சிறந்தது. இது வந்து வெளிப்புற தோற்றம். நீங்கள் வெளியிருந்து பார்க்கும்போது இது ஒரு பேலஸ் மாதிரி தெரியாது, ஜஸ்ட் ஒரு வீடு மாதிரி தெரியும், ஒரு அறை மாதிரி தெரியும். ஆனால் இதோட உள்புற தோட்டத்தை பார்க்கும்போது தான் மிக பிரம்மாண்டமான அனைத்துமே மிக நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ளது. நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து தாளிகளும், இந்த தாளிகள் அனைத்துமே வந்து ஊறுகாய் மற்றும் அரசியல் போட்டு வைப்பதற்காண்டி சீன அரசர்களால் ரவிவர்மா மற்றும் திருவேங்கர சமஸ்தானத்துக்கு சைனாவிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு படைப்பாக இருந்து வருகின்றது. அனைத்து பொக்கிஷங்களும் முறையாக நேர்த்தியாக சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு வந்துகின்றது என்பதில் எந்தவித மாறுபடுத்தும் கிடையாது. இந்த பேலஸை பற்றி மேலும் பல தகவல்களை வரக்கூடிய வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுவேன். இந்த 2வது வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மகத்தான ஆதரவை நம் வருகை முன்னித்தருவ சேனலுக்கு அளிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், see you, take care. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.